வணக்கம். தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தய நிகழ்ச்சி இன்று நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டு மதியமே இதற்கான தொடக்க நிகழ்ச்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் சில நடைமுறை பணிகள் காரணமாக அதில் தாமதம் ஏற்பட்டது. ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு, அதாவது சென்னையில் கார் பந்தயம் நடத்தக்கூடாது, ஃபார்முலா 4 நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த மனு விசாரணைக்கு வரும்போது பல நிபந்தனைகளோடு இந்த பந்தயம் நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்தார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதால் ஏற்படக்கூடிய போக்குவரத்து மாற்றம் குறித்து ஒரு தெளிவான நடைமுறை இருக்க வேண்டும் என்றும், ஏதேனும் அசம்பாவிதம் தவிர்க்கக்கூடிய வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளாக முறையாக செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு இந்த பந்தயம் நடப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அதிலும் குறிப்பாக இந்த ஃபார்முலா 4 நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாக FIA என்று சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல் என்று சொல்லக்கூடிய அந்த சான்றிதழ் பெற வேண்டியது விதிமுறையாக இருக்கின்றது. இந்த சான்றிதழ் சமர்ப்பித்தால் மட்டும்தான் இந்த போட்டி நடைபெறும் என்ற விதிமுறை உள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு நீதிமன்றத்திற்கு தெரிவித்த போது, இந்த FIA சர்டிபிகேட்டை பொறுத்தவரையில் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக தான் அது கொடுப்பார்கள் என்றும், அதன் காரணமாக இந்த FIA சான்றிதழ் இல்லாமல் நாங்கள் நிச்சயமாக போட்டி நடத்த மாட்டோம் என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் உத்தரவாதம் கொடுத்தார்கள். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த FIA சர்டிபிகேட்டை அவர்கள் கொடுத்த பிறகு நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், அதே போன்று அதன் ஒரு நகலை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என்றும், அதற்கு பிறகுதான் போட்டி நடத்த வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்து இந்த போட்டி நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக FIA சான்றிதழ் பெற வேண்டும். ஆனால் தற்போது வரையில் அதை கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. 12 மணி வரை நீதிமன்றம் முதலில் அவகாசம் கொடுத்தார்கள். ஆனால் அப்போது பெற முடியாத காரணத்தினால் மீண்டும் இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த FIA சர்டிபிகேட்டை பொறுத்தவரையில் அது பெறுவதில் சில சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக நேற்றைய தினத்தில் பெய்த மழை காரணமாகவும், அதே போன்று இந்த கார் பந்தயம் நடைபெறக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வளைவில் ஏற்பட்டிருக்கூடிய சில பணிகள் காரணமாக தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும், அதனால் தங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் எவ்வளவு நேரம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டதற்கு அதற்கு 7 மணி அல்லது 8 மணி வரை அவகாசம் வேண்டும் என்றும், அதற்குள்ளாக இந்த FIA சான்றிதழ் பெற்றுவிடுவோம் என்று தெரிவித்தார்கள். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 8 மணி வரை அவகாசம் விதித்திருக்கிறார்கள். 8 மணிக்குள்ளாக இந்த FIA சான்றிதழ் பெற வேண்டும். ஒருவேளை அப்படி பெற முடியாத சூழல் ஏற்பட்டால் அந்த போட்டி நடத்துவதில் சிக்கல் ஏற்படும், தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. 8 மணிக்குள்ளாக அந்த FIA சான்றிதழ் பெற வேண்டும் என்ற நிலையில் தற்போதற்கான பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. இதுதான் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு தாமதத்துக்கான காரணமாக இருக்கின்றது. ஜாப்ரின்.